Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Ajnana Dhimirandasya Jnana Jana Salakaya Chakshurunmitam Hena Tasmai Shri Gurave Namaha. Mokam Karoti Vachalam Bhangam Langayate Girim Yatkripātamaham Bande Shri Gurum Dinataranam Paramanandam Madhavam Shri Chaitanyamīśwaram. Namo Vishnu Padaya Krishna Prestaya Bhutale Srimate Bhaktivedanta Swami Nithe Namine Namaste Saraswati Deve Gauravani Pracharine Nirvishesha Shunyavadi Bhashyad Deshadarine. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advaita Gadadhara Shivasari Gaura Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Swami Shri Bhaktivedanta Swami Prabhupada Maharaj ki Jai Gaur Premanandi. Hare Hare. இப்போ பார்த்தீங்கன்னா பிரபுபாதருடைய வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஒரு டீச்சிங்ஸ். ஓகே, நம்ம லாஸ்ட் எதில் விட்டோம் தெரியுமா? நம்ம வந்து இருக்கா சூரத். கரெக்டு. ஆமாம், சூரத்தில் வந்து அந்த சிட்டி ஃபுல்லாகவே எப்படி இருந்தாங்க, பக்தர்களாக இருந்தாங்க. அதனால் ரொம்ப அருமையாக இருந்தது ப்ரோக்ராமு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மாதாஜிஸ் வந்து நிறைய குஜராத்திஸ் ஃபுட்லாம் வந்து நிறையா குக் பண்ணுறாங்க. இதை பிரபுபாதர் வந்து யமுனா மாதாஜியில் சொல்லி நீங்கள் இதை கற்றுக்கணும், எவ்வளோ அழகாக அந்த பிரசாதம் பண்ணியிருக்கா பாருங்கன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். ஓகே, 4:30 மணிக்கு முன்னாலேயே அப்போயே கீர்த்தன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. காலையில் 4:30 மணிக்கு முன்னால். அப்போ எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும் பாருங்கள். எந்திரிச்சு கீர்த்தன் பண்ணி ராதாகிருஷ்ணன் ஆரத்தி பண்ணி லெக்சர் பண்ணி ஸ்ரீமத் பாகத்தில் ஃபுல்லாக இதான் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கெஸ்ட் இருப்பாங்க. அவங்க அந்த வீட்டு மெம்பர் இருக்காங்களே ஜாரிபாலா, அந்த வீட்டுக்காரங்களும் எல்லோரும் ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து ஹிந்தியில் பேசுவார். ஆனால் அவுட் சைட் என்கேஜ்மெண்ட்னா ஹிந்தியில் பேசுவார். பட் ஆனால் டிசேபிள்ஸ் இருந்தாங்கன்னா, அவருடைய சிஷியர்கள் இருந்தாங்கன்னா பிரபுபாதர் தான் பேசுவார், இங்கிலீஷில் தான் பேசுவார். ஏன்னா அந்த மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கிலீஷில் தான் பேசுவார். நம்மளும் அதே மாதிரி தான் பாலிசி வந்து ஃபாலோ பண்ணணும். யார் வந்து ரொம்ப நல்ல முன்னேற்றமாக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஹெல்ப் பண்ணணும். அந்த பிரபுபாதருடைய டிசேபிள்ஸ் வந்து முழுவதுமாக அவங்க சரணடைஞ்சு வந்ததுனால பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, இங்கிலீஷ் தான் பேசுகிறார். ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து ஹரிகிருஷ்ணா ஷேர் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கிருஷ்ணாட்ட போகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப மருந்து மாதிரி இருக்குது. ரொம்ப மிருதுவாக இருக்குது. அவங்களுக்கு கேட்க அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது. ஓகே, ஸோ பிரபுபாதர் என்ன பண்ணுறாரு, இந்த அஜாமிலா பாஷ்யம்லாம் சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, யார் வந்து கிருஷ்ணனுடைய நாமங்களை ஒரு தடவை சொன்னாங்களோ அவங்க வந்து நிறைய விதமான பாவங்கள்லேருந்து போயிடுறாங்க. இதுதான் கிருஷ்ண நாமத்துடைய மகிமை. ஸோ என்ன பிரச்சனைனா, நம்ம மந்திரங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், நம்ம திருப்பி வந்து தவறுதல் வந்து புரிகிறோம். இதை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பிரபுபாதர் சொல்கிறாங்க. ஏன்னா மந்திரங்கள் சொல்லிவிட்டு எல்லா இது போன பிறகு திருப்பி என்ன பண்ணுறாங்க, திருப்பி வந்து பாவகாரியங்கள் பண்ணுறாங்க. அதுவே ஒரு பெரிய அஃபென்ஸ், 7வது அஃபென்ஸ் இருக்குது இல்லையா? யார் ஒருத்தரை வந்து இந்த மாதிரி ஹரிகிருஷ்ண மந்திரம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதோடைய பாவம் கழிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதுவே மிகப்பெரிய அபராதம். ஏன்னா கிறிஸ்டின்ஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்க. சண்டே போய் என்ன பண்ணுவாங்க, சர்ச்சில் போய் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வாரம் ஃபுல்லாக பண்ண பாவத்துக்கு மன்னிப்பு கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ பிரபுபாதர் இந்த மாதிரி இப்போ ப்ரீச்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணார், ஈவினிங்லாம் நிறையா அவருக்கு வந்து என்கேஜ்மெண்ட் இருக்கும். ஒரு வீடு முடிஞ்சோன்னா இன்னொரு வீடு அப்படியே வரிசையாக மாறி வந்துகிட்டே இருக்கும். இந்த சூரத் ஃபுல்லாக டிவோட்டிஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ எங்கெங்கே அது மாதிரி டிராஃபிக் ஆகுதோ அந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, டிராஃபிக்கை ரீரவுட் பண்ணிட்டுருவாங்க. அந்த இடத்துலலாம் இப்போ பேரிகேட் போட்டு, ஏன்னா இங்கே பக்தர்கள் கீர்த்தனை பண்ணுறாங்கன்னு சொல்லி அதெல்லாம் மறைச்சிடுவாங்க. அப்படி வந்து என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய க்ரௌடு வந்துடுச்சு, அந்த ஊருக்கே மிகப்பெரிய கூட்டம் வந்துடுச்சு. ஸோ எங்கெங்கே கீர்த்தனை வைக்கிறோம் அவங்களாம் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க,
அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க, பெண்கள், வயதானவர்கள், ஆண்கள் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பிரபுபாதோட கீர்த்தனை அட்டன் பண்ணுறாங்க. அவர் பேச ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், ஏகப்பட்ட மக்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச ஆரம்பிக்கும் போதே சத்தமாக தான் இருக்கும். உடனே என்ன பண்ணுவார், பிரபுபாதர் கீர்த்தனை போட்டலாம்னு சொல்லி கீர்த்தனை போடுவார். இந்த மாதிரி இந்த சூரத்ன்ற சிட்டி வந்து சிட்டி ஆஃப் டிவோட்டீஸ் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிரிராஜ் மகாராஜ் சொல்கிறார் பாருங்கள், எல்லா ஏரியாலையும் மக்கள் நிறைஞ்சிருந்தாங்க. எல்லாருக்கும் பிரபுபாதர்னா ரொம்ப பைத்தியமாக இருந்தது, கிருஷ்ணோடனா வேணும்னு சொல்லி இருந்தது அவங்களுக்கு. மிகப்பெரிய ஏரியா, ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, எல்லா இடத்தையும் மக்கள் உட்காந்துருக்காங்க. எங்கெங்கே இடம் கிடைக்குதோ மாடி, இந்த மாதிரி ரூஃபு கீழே எல்லா இடத்துலையும் மக்கள் உட்காந்துருந்தாங்க. ஸோ வந்து இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த மாதிரி டிவோட்டிஸ் வந்து அயல்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க இவ்வளோ தூரம் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இவங்களாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா சில்ட்ரன்ஸ்லாம் என்ன பண்ணலாம், குழந்தைங்களாம் ஓடி ஆடி விளாட்றதுக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் டான்ஸ் பண்ணுவாங்க கீர்த்தன் பண்ணும்போது. இந்த மாதிரி பெரியவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதே மாதிரி நடுத்தர மக்களுக்கும் இது பிடிச்சிருக்கு. ஸோ அப்புறம் ஒரு நாள் நினச்சா நிறைய மாதாஜிஸ்லாம் வருத்தப்பட்டாங்க, நாங்கள்லாம் ரொம்ப அட்டன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. அப்புறம் பிரபா ஒன்லி மாதாஜிஸ்க்காக ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் மாதாஜிஸ்க்காக போடுறாரு. ஓகே, இப்போ புரூஸ், இது யார், புரூஸுங்கிறது யார், பானு மகாராஜ். ஓகே, அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன் ப்ரோக்ராம் வாஸ் நாய்ஸி, ரொம்ப சத்தமாக இருந்தது, யாருமே வந்து பேசுறது நிறுத்தவே இல்லை. ஸோ பிரபா என்ன சொல்கிறாரா, நம்ம வந்து பிரம்ம சமீதா சான் பண்ணலான்ட்டான், கோவிந்தம் ஆதி புருஷம் இதை வந்து சான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாராம். ஃபுல்லாக பிரம்ம சமீதா சான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, அது ப்ரோக்ராம் முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரோக்ராம் வரும்போது என்ன ஆகும், நல்லா அவங்கெல்லாம் வந்து பிரபுபாதர் வந்து ஒரு போர்க்களத்துக்கு போர் வீரன் மாதிரி போவாராம், தளபதி மாதிரி போவாராம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி கிருஷ்ணாவோட ப்ரோக்ராம் பண்ணுறது மாயாவோட என்னது, யுத்தம் பண்ணுறது, வார் பண்ணுற மாதிரி. அதனால் இங்கே வந்து பிரபுபாதர் எப்படி பண்ணுறாங்க, ஒரு வட்டம் போகும்போது போர்க்களத்துக்கு போர் புரிய வீரர் மாதிரி போகிறார். நிறைய வில்லேஜஸ் போய் ப்ரீச் பண்ணுறாங்க, நிறையா விதமான டிசைப்ஸ் என்ன பண்ணுறாங்க, ப்ரீச் பண்ணுறாங்க. இந்த பட்டேல்ன்றவன் சொல்கிறார் பாருங்க, என்னுடைய வில்லேஜில் வந்து மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ந்தாங்க பிரபுபாதரை பார்த்து. இவர் வந்து ஒரு அதிசயமான ஒரு சாது, இதில் சந்தேகமே இல்லை. இவ்வளோ ஒரு அயல்நாட்டுக்கு போய் இவ்வளோ பேரை வந்து கிருஷ்ணாவோட நாமத்தை சொல்ல வச்சுருக்கிறாரு. அதனால் என்ன பண்ணுறாரு, இவர் வந்து மிகப்பெரிய மனிதர் அப்படின்னு சொல்லி எல்லாம் புகழ்கிறாங்க. ஏன்னா வேறு யாருமே இந்த மாதிரி பண்ணலை. நிறைய பேர் போனாங்க, அமெரிக்கா போனாங்க, அயல்நாடு போனாங்க, ஆனால் யாருமே என்ன பண்ணல, இந்த அளவுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தையோ இல்லை வேறு எந்த ஒரு நாமத்தையோ சொல்ல வைக்க முடியல. பிரபுபாதர் தான் அந்த மாதிரி சாதனை பண்ணார். ஸோ எப்பப்போ வந்து அந்த மாதிரி என்கேஜ்மெண்ட்டே இல்லையோ அப்போ என்ன பண்ணுவார், அவர் ரூமில் வந்து ஃபுல்லாக கெஸ்ட்லாம் வந்து மொச்சிடுவாங்க, நிறைய கேள்விகள் கேட்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவருடைய விவாதம் பண்ண வருவாங்க. சில பேர் பிரபுபாதர் ப்ரீச் பண்ணுவார். இந்த மாதிரி நிறையா கெஸ்ட்லாம் வந்துடுவாங்க அவருடைய வீட்டுக்கு, அவர் சும்மா இருக்கும்போது, ஃப்ரீயாக இருக்கும்போது. ஸோ இந்த மாதிரி இந்தியன்ஸ் வந்து வேலை அப்படின்னு சொல்லி அயல்நாட்டுக்கு போய் பிச்சை எடுக்கக்கூடாது. நம்ம வந்து இந்தியனோட கடமை என்னென்னா கர உபகாரம் இல்லையா, பர உபகாரம், கர பர உபகாரம், கரெக்டா? அது என்ன ஸ்லோகம், ஃபுல் ஸ்லோகம், கர பர உபகாரங்கிறது பிரம்மாண்ட, அது கிடையாது. அமாராக்யா குருஹய தாரய தேசா பிரம்மாண்ட, அமாராக்யா குருஹையா தாரய தேசா, கரெக்டாக ஸ்லோவாக நான் வரல. ஆனால் எல்லா தேசத்துக்குமே பண்ணணும். அவங்க தங்களை பக்குவப்படுத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இதுதான் ஒரு இந்தியனோட கடமை. இந்தியனுடைய கடமை என்னென்னா, அயல்நாட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறது, பிச்சை எடுக்கக்கூடாதுன்றாங்க. பிச்சை எடுக்கிறதா என்னது, இந்த மாதிரி எனக்கு ஒரு நல்ல வேலையாக கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும், நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகிடலாம், இந்த மாதிரி இல்லாமல் ஒரு இந்தியனுடைய கடமை என்னென்னா, அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்தி மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சைத்தன்ய சரிதாமத்தை சொல்லித்தராங்க. ஸோ பிரபா நீங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி நம்மளுடைய ஆன்மீக கல்ச்சரை வந்து என்ன பண்ணோம், பகவத்கீதையை பேஸ் பண்ணிய கல்ச்சரை வந்து இந்த அயல்நாட்டு மக்களுக்கு சொல்லித்தரணும். நம்ம வந்து பிச்சைக்காரர்கள் மாதிரி என்ன பண்ணக்கூடாது, அயல் தேசத்துக்கு வந்து பயணிக்கக்கூடாதுன்றார்.
ஸோ இன்னொரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பிரபுபாதர் வந்து எப்பயுமே வந்து சும்மாவே இருக்க மாட்டாங்க. அவருடைய கழுத்தில் வந்து சாண்டிங் பேக் தொங்கிட்டு இருக்கு. எப்பயுமே கை வந்து சாண்டிங் பேக்லேயே வச்சுருப்பார். தேங்க்யூ. ஆமாம், இதுதான் பாரத பூமித்த ஹைல மனுஷ ஜன்மயாரா ஜன்ம சாத்த கரிக்கர பரவகாரம். பாரத பூமித்த ஹைல மனுஷ ஜன்மயாரா, யாரெல்லாம் அந்த பாரத தேசத்தில் பிறந்தாங்களோ அவங்களாம் அவங்களுடைய கடமை என்ன? அவங்களுடைய கடமை வந்து தன்னுடைய வாழ்க்கையை புனிதமாக்கி மற்ற உலகத்தில் எல்லா மக்களுக்கும் நன்மை பயக்கிற மாதிரி உழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணல, நம்ம வந்து பணத்துக்கு பின்னால் போகிறதுக்கு பதிலாக என்ன பண்ணோம், நம்ம வந்து பக்திக்கு பின்னால் போகிறது தான் கரெக்டான வாழ்க்கை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேயுமே சூரத்துலேயுமே பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப அறியாமையில் இருக்காங்க. ராமர் கோயில் வச்சுருப்பாங்க, ராமர் விக்கிரமே இல்லை, ஏதோ ஒரு நிறைய டெமிகாட்ஸ் வச்சு வழிபட்டுருப்பாங்க. பிரபுபாதர் சொல்கிறார், இது மாதிரி ராமர் கோயில் சொல்கிறீங்க, கிருஷ்ணர் கோயில் சொல்கிறீங்க, அங்கே வந்து அந்த விக்கிரகமே இல்லையேன்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அது வந்து அப்புறம் கரெக்ட் பண்ணிப்பாங்க அவங்க வந்து. அதே மாதிரி அங்கே உள்ள மக்களுக்கு நிறைய பகவத்கீதையை வந்து என்ன பண்ணுறாரு, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. எப்படி வந்து அஜாமிலன் வந்து தன்னுடைய பிரமணிக்கல் கல்ச்சர்லேருந்து கீழே விழுந்துட்டாரோ அதே மாதிரி இந்தியாவுடைய கல்ச்சர் என்ன ஆயிடுச்சு, கலாச்சாரமோ கீழே விழுந்துருச்சு. மக்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் கொஞ்சம் கூட நாட்டமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இப்போ அமைதிங்கிறது எங்கேயுமே இல்லை. ஏன் அமைதி இல்லை? ஏன்னா மக்களுக்குள்ள ஒரே சண்டை சச்சரவு தான், எதுக்கு எடுத்தாலும் சண்டை. ஸோ அமைதி வந்து நிலவணும் அப்படின்னா இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கம் பரவினால் மாத்திரம்தான் அமைதி வந்து நிலவ முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு சண்டை வர மாதிரி இருந்தது, மிகப்பெரிய யுத்தம் வர மாதிரி இருந்தது. அப்போ ரஷ்யாவில் நிறைய பக்தர்கள் வந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து கான்ஸ்டண்ட்டாக போலீஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, இராணுவம் சுற்றிக்கிட்டே பின்னால் வந்துகிட்டே இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல வர்றாங்கன்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணிடுவாங்க, அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. அங்கே நிறைய பிரசாதத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த இராணுவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பிரசாதத்தை சாப்பிடுவாங்க, அந்த போலீஸ்காரங்க சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்டே அவங்களுடைய நினைவுகள்லாம் கொஞ்சம் மாறிடுச்சு. பிரபுபாதர் சொல்கிறார், அதனாலேயே அந்த யுத்தம் வரல அப்படின்னு சொல்லி கணிக்கப்படுது. ஓகே, ஸோ எங்கே வந்து கிருஷ்ண உணர்வு இயக்கம் வந்து பரவுதோ அதனால் அந்த கண்ட்ரிக்கே லாபம், இந்த உலகத்துக்கு லாபம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ அந்த மாதிரி இல்லை. இப்போ வந்து எத்தேஸ்டி கவர்மெண்ட், கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசாங்கம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து மக்களுடைய அந்த லிபரேஷனையுமே தடுத்துடுறாங்க. ஸோ அரசாங்கம் வந்து பணத்துக்கு மரியாதை கொடுத்து இந்த தாள் தான் முக்கியம்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, எல்லா மக்களும் அந்த தாளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. அதனால் யார் பக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு மனசு தோணாது. அதனால் அரசாங்கமே இப்படி ஊக்குவிக்கிறதுனால மக்கள் என்ன பண்ணுறாங்க, மன்னன் எவலியோ அவளியே தம்பலின்னு சொல்லி போயிடுறாங்க. ஓகே, அதனால் எல்லாருக்கும் யாருக்கும் பக்தியில் இன்ட்ரெஸ்டே இல்லை. பிரபா சொல்கிறார், அது பாருங்கள், டெய்லி வந்து இந்த மாதிரி நிறையா மாமிஷம்லாம் சாப்பிட்டு அந்த விலங்குகளை கொள்றதுடைய பாவம் நிச்சயமாக வந்து தான் சேரும். ஓகே, அது வரவே வராதெல்லாம் கிடையாது. யார் இந்த மாதிரி அனிமலை நிறையா கொள்கிறாங்களோ அவங்க என்ன ஆகிடும், கடைசியில் தவறான உணவு கொள்றதுக்கு ஆசையை தூண்டுவது. ஏன்னா அது தேவையில்லாத கொழுப்பு. ஒரு மிருகத்தை அடித்து சாப்பிடும்போது தேவையில்லாத கொழுப்பு, அது என்ன ஆகுனா அந்த கொழுப்பு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுவோம், தவறான உணவு கொண்டலாம் அப்படி சொல்லி தூண்டிவிடும். தவறான உணவு கொண்டால் என்ன ஆகிடும், தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். எல்லா பழக்கம் கெட்ட பழக்கம் வந்துடும். ஓகே, அதனால் நம்ம நான் வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் 4 பாவங்களும் என்னது, இன்டர்ரிலேட்டட். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காமன் ஆகிடுச்சு. அப்போ ஒரே ஒரு அஜாமில் தான் இருந்தார், ஆனால் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அதனால் அஜாமிலன் ட்ரெயின் ஆகுமே அவருக்கு இவ்வளோ பிரச்சனை. இப்போ உள்ள மக்கள்லாம் யோசிச்சு பாருங்கள், அவங்களாம் ட்ரைனிங்லாம் கிடையாது, அவங்களுடைய நிலைமை என்ன ஆகுது யோசிச்சு பாருங்கள். அதனால் ஒருத்தர் வந்து இந்த சேஃபான ஹரே கிருஷ்ணா மந்திரத்துக்குள்ளே வந்து அந்த வளையத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணுவோம், இதை ப்ராக்டிஸ் பண்ணாருன்னா அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆகிடும், நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஸோ சூரத்தில் வந்த பர்பஸ் முடிஞ்சு போச்சு. அங்கே உள்ள மக்கள் என்ன பண்ணுறாங்க, நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க. பட் ஆனால் அமெரிக்கன் மாதிரி வாழ்க்கையை தியாகம் பண்ண ரெடியாக இல்லை. தே அப்ரிஷியேட்டட் வெரி மச். ஓகே, அவ்வளோதான். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாங்க, சரி ரைட் ஓகே இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி, எப்படி வந்து எல்லோரும் பக்தராக இருந்தால் எப்படி இருக்கும் இந்த சிட்டி, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்தார் பிரபுபாதர். இப்படி தான் இருக்கும் இந்த சிட்டியே. இப்போ கிருஷ்ணா டிவோட்டிஸ் இருக்கிறதுனால எவ்வளோ தூரம் எப்படி இருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி இந்த உலகம் ஃபுல்லாக இருந்தால் எப்படி இருக்கும்னு ஒரு கிளிம்ஸ் கிடச்சிச்சு அந்த பக்தர்களுக்கெலாம். ஓகே,
ஸோ இப்போ வந்து அலகாபாத் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணுறான். 1971 ஜனவரி 1971 ஜனவரி மாதம் அலகாபாத்தில் வந்து கும்பமேளா அப்படின்ற ஃபங்க்ஷன் நடக்கும். இந்த கும்பமேளா நடக்கும்போது என்ன ஆகும்னா, எல்லா இடத்துலேருந்து இந்தியாவில் இருக்க எல்லா இடத்துலேருந்து பெரிய பெரிய யோகிகள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பக்தர்கள்லாம் மீட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா சில யோகிகளுக்கு வந்து 700 வருஷம், 700 இயர்ஸ், 300 இயர்ஸ், 400 இயர்ஸ், 200 இயர்ஸ் இப்படிலாம் இருப்பாங்க அவங்க ஏஜ். அவங்கள சாதாரணமாக பார்க்க முடியாது, இந்த கும்பமேளாவில் பார்க்கலாம். அவங்க சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, சில பேர் வந்து காலையில் குளிக்கிறது வந்து ராமேஸ்வரத்தில் குளிப்பாங்க. உள்ளே குளிக்கும்போது ராமேஸ்வரம் முங்குவாங்க, வெளியில் வரும்போது கங்கையில் வெளியே வருவாங்க. அப்படி அவங்க அவ்வளோ பவர் இருக்கும் அவங்க. ஓகே, ஸோ நினச்ச இடத்துக்கு இந்த மாதிரி இவங்க தான் மகாத்மான்னு சொல்கிறோம். நம்ம ஆக்சுவலாக பக்தர்களையும் சேர்த்து மகாத்மான்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரிவேணி சங்கமம்னு சொல்லுவாங்க. கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த 3 நதிகளும் மீட் பண்ணுற கூடிய ஒரு இடம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். மகா மேளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து மாக மாதம் டிசம்பர் ஜனவரியில் நடக்கும், பயங்கர குளிராக இருக்கும். ஓகே, கும்பமேளா. ஸோ இதுக்கு வந்து பிரபுபாதர் கூட்டு வருவார் எல்லாரையும். உடனே அவங்க கேட்பாங்க, எதுக்காக நம்ம அட்டன் பண்ணுறோன்னா, பிரபுபாதர் சொல்லுவார், நம்மளுடைய நோக்கம் எப்பயுமே என்னது தான், நிறையா இங்கே கூட்டம் வரும், நம்மளுடைய நோக்கம் எப்பயுமே ப்ரீச் பண்ணுறது, புக் கொடுக்குறது தான் நம்ம நோக்கம். நமக்கு இந்த பர்பஸ் கும்பமேளா வரணும்னு அவசியம் கிடையாது. இங்கே கும்பமேளாவில் என்ன பண்ணுவாங்க, ஏகப்பட்ட மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு புக்ஸும் நம்ம ப்ரீச்சும் பண்ணணும் அதுன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம்னு சொல்வார். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து 24 இன்ச் உயரம் பித்தளையாலான ராதாகிருஷ்ணா டிடி என்ன பண்ணுறாங்க, அவங்க கூட கூட்டு போகிறாங்க. ஏன்னா ராதாகிருஷ்ணா டிடி வச்சு பந்தல் போட்டு நிறைய பிரசாதம் வச்சு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும், அப்புறம் நம்ம புக்ஸ் கொடுக்கணும். இதுதான் அவங்களுடைய பர்பஸ். 25 டிவோட்டிஸ் போயிருக்காங்க. ஓகே, ட்ரெயினை எடுத்துகிட்டு முதலே போயிடுறாங்க 25 டிவோட்டிஸ். அந்த கும்பமேளா சைடுக்கு முதலே போயிடுறாங்க. பார்த்தீங்கன்னா 23 ஹவர் ரைடும் பாருங்க, 23 மணி நேரம் ஆகுமா அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு. அங்கே வீடெல்லாம் கிடையாது. கும்பமேளமெல்லாம் 5 கிலோமீட்டர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க, நடந்தே வரணும். வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த இடம் தான் சொல்லிடுவாங்க. அந்த இடத்துல அப்புறம் நம்ம டென்ட் கட்டிக்கணும். அதில் வந்து லேடிஸ் தனியாக டென்ட்டு, ஜென்ட்ஸ் தனியாக டென்ட்டு, பிரபாத் தனியாக ரூம். அது மாதிரி ரூம்னா என்ன, எல்லாம் மேலே இதாக இருக்கும், டென்ட்டு தான். ஓகே, இந்த மாதிரி கட்டிக்கணும். அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு டிடிலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, பாதுகாக்கிறதுக்கு நைட் ஃபுல்லாக ஒருத்தர் முழிச்சிருக்கணும், 2-3 பேர் முழிச்சிருப்பாங்க, மிச்சம் அவங்க தூங்குவாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து செட்டப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதை வந்து நிறைய டிவோட்டிஸ் என்ன பண்ணுறாங்க, நிறைய யோகிகளும் வந்திருக்காங்க, பெரிய பெரிய இதாக போட்டிருக்காங்க எல்லோரும். அங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சொற்பொழிவுலாம் கொடுக்குறாங்க. இங்கே மாத்திரம் என்னன்னா கீர்த்தன் நடக்குது. அதனால் எல்லாம் ஃபாரின் டிவோட்டிஸ் வந்து கீர்த்தன் பண்ணுறாங்கன்னு சொல்லி என்ன ரொம்ப மக்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் இந்த இஸ்கானுடைய அந்த டென்ட்டுக்கு நிறைய பேர் வராங்க. சின்ன டென்ட்டு, பெரிய டென்ட், இது மாதிரி மகா பெரிய டென்ட் இதெல்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மேலா கமிட்டி இருக்காங்கல்ல, இஸ்கானை பற்றி அவங்களுக்கு தெரியும், அதனால் ஒரு நல்ல லொக்கேஷனாக கொடுத்துட்டாங்க இஸ்கானுக்கு. இஸ்கான் பந்தில் பார்த்திங்கன்னா பயங்கர பெருசு. அவங்க என்ன பண்ணால், அவங்க வந்து குக் பண்ணுறதுக்குலாம் என்ன பண்ணோம், கேஸ்லாம் கிடையாது. அங்கே என்ன பண்ணுவாங்க, நல்லா தீயை வச்சு இந்த மாதிரி இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க, ஃபயர் ரேட் பண்ணி அந்த குச்சியெல்லாம் வச்சு. ஓகே, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க சமைக்கிறதுக்காங்க. அங்கே எல்லாம் சைவைட்ஸ் வருவாங்க, வைஷ்ணவைட்ஸ் மட்டும் கிடையாது. இந்த ஸ்திரிஷெலாம் வச்சுருப்பாங்க, சில பேர் நாக்கில் குத்திருப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா. ஆமாம், அவங்க நிறைய இடத்துல குத்திருப்பாங்க, சூளம் வச்சுருப்பாங்க, சில பேர் ஃபுல்லாக கோப்பின் மட்டும் கட்டியிருப்பாங்க, ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தின்னு பூசியிருப்பாங்க, சில பேர் ட்ரெஸ்ஸே போட மாட்டாங்க, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரிலாம் வருவாங்க. ஓகே, ஸோ பிரபா இப்போ டக்குன்னு போங்கிறேன். பிரபா என்ன பண்ணிட்டாரு, அடுத்த நாள் வர்றாங்க, இஸ்கான் கேம்புக்கு வர்றாங்க. அப்போ இந்த மேலே யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்கிறாங்க, யோகிஸ்லாம் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு குரு என்ன பண்ணுறாருன்னா, பெரிய யானையில் போயிட்டுருக்காரு. அப்போ அங்கே உள்ள ஒரு சிஷ்யர் சொல்கிறாரு, பிரபா நீங்கள் தான் யானையில் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிரபா என்ன சொல்கிறாரு, திறந்து நல்லா திறந்து. பிரபா என்ன சொல்கிறாரு, இல்லை யானையில் போக வேண்டியது யார், ராதாகிருஷ்ணா. ஓகே, ராதாகிருஷ்ணா தான் யானையில் போகணும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்லுவார். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராவர்ப் சொல்வார், இந்த மாதிரி நம்ம நிறையா தீர்த்தத்தலம்லாம் போகிறோம் இல்லையா,
அந்த தீர்த்தத்தலம் எதுக்காக போகிறோன்னா, அங்கே போய் கிருஷ்ணரை பற்றி என்ன வார்த்தை நம்ம கேட்குறோங்கிறது தான் முக்கியம். அப்படி இல்லாமல் அந்த தீர்த்தம் அங்கே போயிட்டு ஐயோ பெரிய இடத்துக்குலாம் போகிறோம், நம்ம அங்கே போயிட்டு நம்ம தண்ணியிலலாம் குளிச்சுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டு வந்துடலாம், இப்படி போனால் என்னவா, அது வந்து காக்கைக்கும் இதுக்கு மாட்டுக்கும் கழுதைக்கும் சமன்றார். இந்த மாதிரி ஒரு தீர்த்தத்தலத்துக்கு போயிட்டு நம்ம அங்கே உள்ள தீர்த்தத்தை வந்து எடுத்துகிட்டு செயின்ட்லி பர்சன்ஸை நம்ம மீட் பண்ணாமல் வந்தோன்னா அந்த பயணம் வந்து சக்ஸஸ் கிடையாது. ஸோ எப்போ வந்து ஒரு தீர்த்தத்தலம் போகிறோமோ அங்கே நம்ம என்ன கற்றுக்கிறோம், ஒரு ஆன்மீக குரு இல்லைன்னா ஒரு சாது அவர்கிட்டேருந்து என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய மெசேஜ் வந்து கேட்டு கற்றுக்குறோம். இதுதான் மெயின். பிரபுபாதர் ஒருட்டம் நான் தீர்த்தத்தலம் போய் மீட் பண்ணுவார் குரு மகாராஜை. குரு மகாராஜை மீட் பண்ணும்போது அந்த குரு மகாராஜ் என்ன பண்ணுவாங்க, லெக்சர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும், லெக்சர் கவனிக்கலாம், இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த விருந்தாவனை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும். அங்கே உள்ள ஒரு 95% என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரும் நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோன்னு சொல்லி எல்லாம் கிளம்பிடுவாங்க பஸ்ஸில். அது ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இந்த லெக்சரை கவனிக்க உட்காந்துருப்பாங்க. அதில் குரு மகாராஜன் நோட் பண்ணிப்பார், இவங்கெல்லாம் வந்து சீரியஸான டிவோட்டிஸ் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிப்பார். ஓகே, அதுக்கப்புறம் சொல்லுவார், நான் உங்கள் இனிஷியேஷன் தரேன்ருவார். ஏன்னா நீங்கள் அன்றைக்கி லெக்சர்லாம் உட்காந்து முன்னே அதுதான் கவனிச்சிங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்படி சுற்றி பார்க்குறதுனால நமக்கு வந்து என்ன இது கிடையாது, முன்னேற்றம் கிடையாது ஆன்மீகத்தில். வந்து என்ன மெசேஜ் கிருஷ்ணனை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம வாழ்க்கையை எப்படி பக்குவப்படுத்திங்கிறதுங்கிறது தான் ஆன்மீக வாழ்க்கை. சுற்றி பார்க்குறதுல வந்து ஆன்மீக வாழ்க்கை தான் எல்லோரும் தான் சுற்றி பார்க்கலாம். யாரெல்லாம் காசு இருக்கோ அவங்களாம் ஈஸியாக சுற்றி பார்க்கலாம். அங்கே டிக்கெட்டை புக் பண்ணி இங்கே டிக்கெட்டை புக் பண்ணிட்டு அங்கே ஓட வேண்டியது இங்கே ஓட வேண்டியது அவ்வளோதான். வாரம் கூட போக ரெடியாக இருப்பாங்க நிறைய பேர். நமக்கு வந்து அதில் வந்து என்ன கிடையாது, ஆன்மீக முன்னேற்றம் ரொம்ப கிடையாது. ஸோ பிரபுபாதர் சொல்கிறார், இந்த மாதிரி நம்ம ஹோலி பிளேஸ் வந்தால் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறாங்க. ஸோ இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க. 6 கோஸ்வாமிஸ் வந்திருக்காங்க. அப்புறம் ராமச்சந்திரா ஹனுமார் அப்பியர்ட் இன் அலகாபாத். சைத்தன்ய மகாபிரபு வந்து ரூப கோஸ்வாமிக்கு சொல்லிக் கொடுத்தார் பக்தி சேவையை. பிரபுபாதரும் அலகாபாத்தில் ஸ்டே பண்ணியிருக்கார் ஃபேமிலியோட. பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி வந்து பிரபுபாதர் இங்கே தான் இனிஷியேட் பண்ணார் கௌடிமட்டில். ஓகே, அலகாபாத்தில் கௌடிமட்டில். ஸோ அதனால் இந்த ஃபோட்டோ எடுக்கிற ஒருத்தர் வந்தால் தெரியுமா, சூரத்தில் வந்து நான் ஃபோட்டோ எடுக்க வரேன்னு சொல்லி வந்தார்ல, அவரும் இங்கே வந்திருக்கிறார். அவர் பிரபுபாதர் கேட்குறார், அவர் பேர் ஜான் கிரீஷர், உங்களுடைய நீங்கள் என்ன இங்கே வந்திருக்கீங்களான்னு சொல்லிக்கிறார். ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ சொல்கிறாரு, பிரபுபாதர் வந்து சொன்னார், நீங்கள் ஏன் இங்கே வரீங்க எனக்கு தெரியும் அப்படின்றார். என்ன விஷயம்னு சொல்லி கேட்குறாரு அவர். ஏன்னா அவங்களுடைய இதயத்தை வந்து கிருஷ்ணர் தேடிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே அவர் சிரிக்கிறார். ஆமாம் அப்படின்னு சொல்லி. அது புதுசாக வந்தவர், ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்தவர், அவர் பக்தராக மாறுறாரு. இந்த பாருங்க, they take bath in கேஞ்சஸில் குளிப்பாங்க. 7 முக்கியமான நதி இந்தியாவில் இருக்குது. அந்த நதிக்கெல்லாம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுவாங்க ஒரு மணி நேரத்தில். கேஞ்சஸ், கோதாவரி, நர்மதா, சிந்து, காவேரி, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போயிடுவாங்க. ஓகே, கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த இடத்துல குளிச்சாலே போதுமா, லிபரேட் ஆகிடுமான்னு கேட்குறாங்க. இந்த திருவேண சங்கமம் அந்த இடத்துல குளிச்சாலே போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பிரபுபாதர் சொல்ல, யாமா அது உண்மைதான் அது. ஏன்னா இவங்க முக்திக்காக எல்லாம் இங்கே வர்றாங்க. நம்ம இங்கே எதுக்காக வந்திருக்கோம், முக்திக்காக வந்திருக்கோமா என்ன? இல்லை, நம்ம ப்ரீச் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படி பிரபுபாதர் சொல்கிறார். நம்ம வந்து பக்தி சேவை வேணும் நமக்கு. நம்ம ஆல்ரெடி லிபரேஷன் வாங்கிட்டோம், நமக்கு இந்த முக்திக்கெல்லாம் நம்ம பின்னால் போக தேவையில்லை. அப்புறம் நமக்கு உண்மையான சேவை வந்து பக்தி சேவை தான் சொல்லி பிரபுபாதர் சொல்கிறாங்க. பிரபுபாதர் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் டெம்பரேச்சர் பயங்கர கோல்டு, ஃப்ரீசிங் கோல்டுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. ஃபாரினர்ஸே என்ன பண்ணுவாங்க, போரையை பற்றிட்டு தூங்கலான்னு தோணுது அவங்களுக்கு. இங்கே உள்ள கிளைமேட்டை பற்றி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து கிளைமேட் வந்து ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக தான் இருக்கும், ரொம்ப கோல்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஆனால் அமெரிக்கன்ஸ்க்கே என்ன பண்ணல, எந்திரிக்க முடியல அந்த காலையில். பிரபுபாதர் என்ன பண்ணார், கரெக்டாக எந்திரிச்சிருப்பார். எந்திரிச்சு என்ன பண்ணுவார், கோல்டு பாத் தான் எடுப்பார். ஓகே, ஏன்னா அங்கே ஹீட்டர்லாம் எங்கே போகிறது, டென்ட்டு தானே கட்டியிருக்காங்க, கோல்டு பாத். நிறையா மக்களுக்கு எந்திரிக்கிறதே கஷ்டமாக இருந்தது. சில பேர் என்ன பண்ணுறாங்க, பம்பில் குளிக்கிறாங்க, சில பேர் கேஞ்சஸில் குளிக்கிறாங்க, சில பேர் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கடுமையான ப்ரோக்ராமாக இருந்தது இது. எல்லாம் ரொம்ப ஸ்டான்ச்சாக இருக்காங்களோ அவங்கள தான் சர்வே பண்ண முடியும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த டென்ட் வாழ்க்கையெல்லாம் சர்வே பண்ண முடியும், எல்லாம் முடியாது. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு மாதாஜி போனாங்க இல்லையா, இந்த மாதிரி யாத்திரா போகலான்னு சொல்லி டென்ட்டு எல்லாம் அந்த பரிக்கிரமம் கூட்டு போனாங்க. அதில் முடியல, சமாளிக்க முடியலன்னு சொல்லி திருப்பி வந்துட்டாங்க. 3 நாளில் வந்துட்டாங்க. ஓகே, 29 நாள் ப்ரோக்ராம், 3 நாளில் திருப்பி வந்துட்டாங்க.
அதனால் ரொம்ப சீரியஸான டிவோட்டிஸ் தான் என்ன பண்ண முடியும், இதை வந்து சர்வே பண்ண முடியும். ஸோ திருப்பி அங்கே அஜாமலா பாஸ்ட் டைம் தான் கண்டினியூ ஆகுது. ஓகே, திருப்பி என்ன ஆகுதுன்னா இப்போ ரொம்ப ரொம்ப குளிருது, அப்புறம் மழை பெய்யுது. இந்த மாதிரி ஒரு வெதர் அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. பயங்கரமாக குளிருது, அப்புறம் மழை பெய்யுது. ரொம்ப நம்மளே எல்லாம் குக் பண்ணிக்கணும், டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் எப்படி இருக்கும், நம்ம அந்த இதெல்லாம் எல்லாம் இது பண்ணிக்கணும். இதெல்லாம் இதுக்கு நடுவில் தான் வாழணும். நம்ம இப்போ இஸ்கான் இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ கிடையாது. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நமக்கு இருக்கிற சுப்பீரியர்ஸ்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டதான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம தான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம போனோமா, வேறு வேலைக்கு பிரசாதம் வந்துச்சா, லைனில் என்னென்னா பிரசாதம் கொடுத்தாங்களா, யாரோ ஒரு மாதாஜி போடுறாங்க, பிரபுஜி போடுறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் டொனேஷன் கொடுக்குறாங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ வி ஆர் என்ஜாயிங் தர் பெனிஃபிட்ஸ். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க பாருங்கள், பயங்கரமான ஆஸ்டெரிட்டி. இந்த மாதிரி இடத்துக்கு போனால் நம்ம கிருஷ்ண உணர்வே வேணாம்னு சொல்லி ஓடி வந்துடுவோம். அந்த மாதிரி நமக்கு நம்மளுடைய இது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, காலைல குளிச்சுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் காலைல வந்து கொஞ்சம் மார்னிங் வந்தோடனே எல்லாம் அந்த சாண்டிங் போகிறாங்க, கீர்த்தன் பண்ணிட்டு மேலே போகிறாங்க, இது நடந்து போகிறாங்க. கீர்த்தனா எப்படி இருந்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சா, எல்லாருக்கும் பிடிச்சிருக்காங்க. கீர்த்தனா எல்லாருமே கீர்த்தனை பிடிச்சிருக்கு. அங்கே இருக்கிற சாதுக்கள், அங்கே இருக்கிற சன்னியாசிங்க, நேக்கட் சாதுக்கள், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி பிரபுபாதரும் அவருடைய சிஷ்யர்களும் வரதை வந்து ரொம்ப எல்லாம் ஆர்வமாக பார்க்குறாங்க. நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறாங்க. எல்லோரும் நிறைய பேர் லெக்சர் வந்து கவனிக்கிறாங்க. இதுதானே ப்ரீச்சிங், இதுதானே மெயின். இஸ்கானுடைய இதுவே உயிர்நாடிய ப்ரீச்சிங் தான். பிரபுபாதர் இன்சிஸ்ட் பண்ணி ப்ரீச்சிங். ஸோ அப்போ வந்து பிரபுபாதர் சொல்கிறார், நீ இந்த சாண்டிங் எவ்வளோ பெனிஃபிஷியல்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். எப்பயுமே என்ன பண்ணோம், வந்து நிச்சயமாக அது கீர்த்தன் வேணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களுக்கும் வந்து ரொம்ப ஃபிலாசபிலாம் புரியாது. ஆனால் எல்லாரும் என்ன புரியும், கீர்த்தன் வந்து நிச்சயமாக புரியும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் என்ன சொல்கிறார், கீர்த்தன் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். அதனால் கீர்த்தன் டெய்லி பண்ணுவாங்க. ஏகப்பட்ட மக்கள் வருவாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த இஸ்கானுக்கு வந்து அந்த கீர்த்தன் வந்து அட்டன் பண்ணி ராதாகிருஷ்ணாவை தரிசனம் பண்ணி பிரசாதம் எடுத்துகிட்டு போவாங்க. ஓகே, ஸோ இந்த ராதாகிருஷ்ணா பக்கத்தில் க்யூவில் வருவாங்க. எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, தரிசனம் பண்ணுறதுக்காக வெளியே வருவாங்க. பிரபுபாதர் புரியும், இந்த வந்து அண்டல் ப்ரோக்ராம் நல்ல சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் வந்து ஹாப்பி ஆகிடுவாங்க. ஸோ இதான் நம்ம படிக்கணும் இல்லையா. சதுவிதாஷி பகவத் பிரசாத ஸ்வாதன்னாத்ராத்தான் ஹரிபக்த சங்கான் கிருத்வாய் மாத்ரோக்தே பஜதாசாதாயவ வந்தே குரோஷி சரணாரவிந்தம். 4 விதமான உணவுகள் அதை வந்து அவங்க உண்றதை, பக்தர்கள் உண்றதையும் பக்தர்களோட சங்கம் வச்சுக்கிறதையும் குரு மகாராஜ் என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருந்தால் பிரபுபாதர் ரொம்ப ஹாப்பி, நல்லா பண்டல் ப்ரோக்ராம் நல்லா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அவர் வந்து அஜாமலோட பாஷ்யம் எடுத்தவொடனே அந்த கோல்டு கிளைமேட்டை கூட மறந்துடுறாங்க அந்த பக்தர்கள். ஏன்னா பிரபுபாதோட இன்டிமேட்டாக அசோசியேட் பண்ணலாம், அவருடைய சொற்களை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த ஒரு ஆர்வத்தில் இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை கூட என்ன பண்ணுறாங்க, அவங்க ஈஸியாக பொறுத்துக்கிட்டாங்க. சரி, யாரெல்லாம் ஹரே கிருஷ்ணா மந்திரங்களை சொல்கிறாங்களோ அவங்க ஸ்லோவாக என்ன பண்ணலாம், கிருஷ்ணாவுடைய ரூபம், அவருடைய ஃபார்மை பார்த்துடலாம், அவருடைய லீலா, அவருடைய குணம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். கிருஷ்ணாவுக்கு என்ன குணம், கிருஷ்ணா என்ன லீலை பண்ணுறார், இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, நாமத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ அதனால் கிருஷ்ணா வந்து எப்படி அர்ஜுனட்ட இந்த பாஸ்ட் டைம் பண்ணாங்க, கிருஷ்ணாவுடைய எண்ணற்ற ரூபங்கள், இது எல்லாமே எனக்கு புரிய ஆரம்பிச்சிடும். எதில் தான் புரிய ஆரம்பிக்கிறோம், நாமங்கள் சொன்னால் தான் புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நம்ம எதுக்காக மேலாக வந்திருக்கோம்னா, நம்ம வந்து இங்கே எல்லோரும் வர்ற நோக்கத்துக்காக நம்ம வரல. ஆஹா, நம்ம ஒரு வட்டம் அந்த திரிவேணி சங்கமத்தில் குடிச்சோம், லிபரேஷன் கிடைச்சிடும், மோட்சம் கிடைச்சிடும் சொல்கிறாங்களே. அவங்க நோக்கம் என்னென்னா மோட்சம் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே, அதுக்கு நம்ம வரலை. நம்ம வந்து நோக்கம் என்ன, பக்தி சேவை பண்ண வந்திருக்கோம்னு சொல்லி பிரபுபாதர் திருப்பி சொல்கிறார். கிருஷ்ண உணர்வுக்கு நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு தான் முக்கியம், லிபரேஷன் முக்கியம் இல்லை. ஸோ அதனால் கிருஷ்ணரை வந்து புரிஞ்சுக்கணும், நம்ம கிருஷ்ணனுடைய சர்வெண்ட்டுக்கு தான் புரிஞ்சுக்கணும், பக்தி சேவை பண்ணணும். இதுதான் நம்முடைய மெயின் எய்ம். ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம கடைசி காலத்தில் நம்ம இதை கிருஷ்ணன் நினச்சிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம கோட்டை விட முடியாது. இப்போ சாதாரண எக்ஸாம் எழுதுனாலே பாருங்களேன்,
ஒருத்தர் வந்து எக்ஸாமில் வந்து ஜஸ்ட்டு பாஸ் ஆகிடலாம் அப்படி சொல்லி படித்தா என்ன ஆகும், அவர் வந்து ஃபெயில் ஆகிடுவார். இல்லை ஒருத்தரை வந்து நல்லா டிஸ்டிங்ஷன் வாங்கணும்னு சொல்லி படித்தாருன்னா அவர் என்ன பண்ணுவார், ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் குறைய கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் என்ன நம்ம வந்து நல்லா கிருஷ்ணருக்காக என்ன பண்ணணும், நம்ம வந்து ஃபுல்லாக லைஃப்பை டெடிகேட் பண்ணி பின்னால் வந்து என்ன அட்லீஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், கிருஷ்ணா கொஞ்சமாவது புரிஞ்சுக்கொள்ள முடியும். நம்ம வந்து கிருஷ்ணா கடைசி காலத்தில் சொல்லலாம்னு நினச்சோன்னா நம்மளால் அது கூட முடியாமல் போயிடும். சில சமயம் சில பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய பக்தர்களை இமிட்டேட் பண்ணிட்டு நிறையா மாலைகள் சொல்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, மாலைகள் சொல்கிறதுல இருந்துருவாங்க. ஆனால் நம்ம இன்னும் அவ்வளோ உரையேறலை அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது. இப்போ ஹரிதாஸ் தாக்கூர் பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸும் மாலைகள் சொல்ல முடியும். நானும் அதே மாதிரி சொல்கிறேன்னு சொன்னோன்னா நமக்கு என்ன ஆகிடும், நம்மளுடைய மனது போல் எங்கே தான் இருக்கும், நம்மளுடைய குடும்பத்தினர் குடும்ப அங்கத்தினரையும் அப்புறம் வந்து யார் யார் நமக்கு பிடிக்குமோ அவங்கள பற்றி தான் நினச்சிட்டே இருப்போம் அந்த சான் பண்ணுறது கூட. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அந்த பிரபுபாதர் கொடுத்த அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். பிரபுபாதர் என்ன சொல்லியிருக்காரு, ஆர்த்தி பண்ண சொல்லியிருக்கிறாரு, போகா ஆஃபர் பண்ணி பிரசாதம் சாப்பிட சொல்லியிருக்கிறாரு, வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு பிரசாதம் கூட சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம அந்த பேக்கேஜ் எடுத்துகிட்டு தான் என்ன ஆகும், நமக்கு நம்மளால் முன்னேற முடியும். நானும் பெரிய பக்தரை வந்து ஃபாலோ பண்ணுறேன், எப்போயுமே சான் பண்ணிட்டே இருப்பேன், எப்போயாவது நினச்சா சாப்பிடுவேன், அப்படி இருந்தோன்னா நம்ம என்ன ஆகிடும், நம்மளுடைய மனது வந்து முழுக்க மாறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ அதனால் ஹரே கிருஷ்ணா சாண்டிங் வந்து பிரபுபாதர் வந்து லைனுடைய கர்ஜனைக்கு, சிங்கத்துடைய கர்ஜனைக்கு ஒப்படுத்துறார். எப்போ சிங்கம் கர்ஜனிக்கும் போது எல்லா விதமான சின்ன சின்ன கிரியேச்சர்ஸ்லாம் ஓடிதோ அதே மாதிரி நம்மளுடைய பாவகாரியங்கள்லாம் ஓடிடும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறார். அதே மாதிரி இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லும்போது ஒருத்தர் கீழே மீன்ஸ் இப்போ பாத தவறி போனாலுமே அவருக்கு எந்த விதமான நஷ்டம் கிடையாது. அவர் என்ன பண்ணுவார், திருப்பி வந்துடுவார், கிருஷ்ண இயக்கத்துக்கு திருப்பி வந்துடுவார். அவர் என்னென்ன சேவைகள் கிருஷ்ணருக்கு பண்ணாரோ அதை கிருஷ்ணர் மறக்க மாட்டார். இதெல்லாம் பர்மனெண்ட்டாக அவர்கிட்டே இருக்கும் அந்த சேவைகள்லாம். ஸோ கடைசி நாள் வந்துருச்சு அலகாபாத்தில் கௌர் கிஷோர் அப்படிங்கிறவர் வந்து விசிட் பண்ணுறார் பிரபுபாதரை. அடுத்து வந்து நீங்கள் பெனாரஸ் என்ற இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் இன்வைட் பண்ணுறார். இது வந்து சைத்தன்ய மகாபுரம் வந்து பெனாரஸ் வந்து விசிட் பண்ணார், அதை வந்து நாங்கள் கொண்டாடுறோம், 45வது ஆனுவல் ஃபெஸ்டிவலாக கொண்டாடுறோம், நீங்கள் கட்டாயம் வரணும்னு சொல்லுவார். பிரபுபாதர் சொல்வார், எனக்கு உடல்நிலை சரியில்லை, என்னுடைய சிஷ்யர்கள் வருவாங்கன்னு சொல்லுவார். இல்லை அவர் ரொம்ப ரொம்ப அடம்பிடிச்சு என்ன பண்ணுவார், நீங்கள் வந்தே ஆகணும்னு சொன்னேன், பிரபுபாதர் ஓகே சொல்லுவார். ஸோ அதனால் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து நம்ம பனாரஸ் போகும்போதுனால கோரக்பூர்ன்ற ஒரு சிட்டிக்கு போகலாம். இந்த கோரக்பூர்ன்ற சிட்டியில் யார் இருக்கா, பாடர்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, பாடர். அவர் தான் என்ன பண்ணார், பிரபுபாதருக்கு வந்து ஃபஸ்ட் இந்த கீதா பகவத்கீதை வந்து ரொம்ப விலை கம்மியாக கொடுப்பாங்களே ஹிந்திலலாம், கீதா ப்ரெஸ், இது வந்து அவர் தான் நிறுவனர். ஓகே, அவர் என்ன பண்ணுறாருன்னா பிரபுபாதருக்கு வந்து ஸ்ரீமத் பாகவதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணார். எப்போ ஸோ கீதா ப்ரெஸ் வந்து நிறைய பகவத்கீதை வந்து இந்தியன்ஸில் நிறைய கொடுப்பாங்க. இந்த கீதா ப்ரெஸ்ஸுமே ஃபுல்லாக இது கிடையாது, அப்ரூவ் மீன்ஸ் மாயாவதிஸோடைய கொஞ்சம் இது கலந்து தான் இருக்கும், ஃபுல்லாக வைஷ்ணவுடைய இது கிடையாது, லிட்ரேச்சர் கிடையாது. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கீதா ரொம்ப ஃபேமஸ் பண்ணது அந்த கீதா ப்ரெஸ் ஒரு முக்கியமான பங்கு. இதை வந்து இது பண்ணவங்க அவர் தான். ஓகே, இதை வந்து நிறுவனம் வந்து பாடர். ஓகே, அவர் கோரக்பூர்ன்ற சிட்டியில் இருக்கார். ஏன்னா கோரக்பூர் போகிற வந்து பிரபுபாதருக்கு வந்து ஒரு இது ஆசை இருக்கும், இந்த கோரக்பூர் வந்து நம்ம போகணும்னு சொல்லி பிரபுபாதர் என்ன பண்ணுவார், பிளான் பண்ணுவார். ஏன்னா கோரக்பூர் யூனிவர்சிட்டியில் வந்து ராதாகிருஷ்ணா டெம்பிள் நிறுவனம் அப்படின்னு சொல்லி பிரபுபாதருக்கு ஒரு பிளான் இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம இந்த பகவத்கீதை இதெல்லாம் எடுக்கலாம், இதே மாதிரி எல்லா காலேஜ்லேயும் ஒரு ராதாகிருஷ்ணா டெம்பிளில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிரபுபாதர் ஆசைப்படுறார். அதனால் கோரக்பூர் வந்து மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணுறார். ஓகே, அதனால் கௌர் கிஷோர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த பிரபுபாதரும் அவருடைய டிசைபிள்ஸும் வந்தாங்கன்னா நம்மளுடைய ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகிடும். 1,00,000 பேர் வராங்கன்னா நிச்சயமாக ஒரு 3,00,000 பேர் வருவாங்க பிரபுபாதர் டிசிப்ளின் வந்தான்னு சொல்லி அவருக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் எப்படியாவது பிரபுபாதர் வரணும்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவரும் யாரெல்லாம் பெரிய பெரிய நியூஸ் பேப்பர் எல்லா இடத்துலையும் கட் அவுட்லாம் போட்டுடுறாரு, இந்த மாதிரி வர்றாங்க இஸ்கான்லேருந்து வர்றாங்கன்னு சொல்லி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்துட்றாரு. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா பனாரஸ் வர முன்னால் அந்த கோரக்பூர் யூனிவர்சிட்டியில் வந்து என்ன பண்ணுறாரு, அங்கே கொஞ்சம் பேருக்கு இனிஷியேஷன்லாம் கொடுக்குறாரு பிரபுபாதர்.
நார்மலாக பிரபாத இனிஷியேஷன் வாங்கினா 6 மாதம் வெயிட் பண்ணும். ஓகே, ஆனால் இங்கே உள்ள அந்த இந்தியன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, பிறத்துலேருந்தே அவங்க வந்து வெஜிடேரியன், அவங்களுக்கு தவறான முறைவெல்லாம் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுக்கிறார் பிரபாதர். சரி, இங்கே வந்து ஒரு இனிஷியேட்டிவ் படி இருக்கிறாரு, அவருக்கு வந்து அவருடைய வீடை வந்து இஸ்கான் மாதிரி கண்டக்ட் பண்ணுங்கள், அவருக்கு வந்து நீங்களாம் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இனிஷியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பனாரஸ் வரார். இந்த மாதிரி ரிஸ்க்லாம் நிறைய எடுத்துக்கார் பிரபாதர். அதனால் இப்போ நிறைய பேர் இஸ்கானை விட்டு கொஞ்சம் பேர் போயிருக்காங்க பிரபாருக்கு அப்புறம் அப்படின்னா, அவர் வந்து என்ன பண்ணுறாரு, சிறு வயதிலே சில பேருக்கு சன்னியாசம் வழங்கியிருக்கிறாரு. ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணுறாரு, நிறைய பேருக்கு இனிஷியேஷன் கொடுத்து ஏக்கத்தை வந்து இது பண்ணார், ஸ்டெபிலைஸ் பண்ணார். அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இப்படிலாம் போயிட்டாங்களேன்னு சொல்லி நம்ம புத்தம் கட்டுறதுல பிரயோஜனம் கிடையாது. நமக்கு இப்போ வந்து வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்திரமாக இருக்குது, நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுது. இந்த மாதிரி கிடையாது இனிஷியலாக இஸ்கான்லாம். அப்புறம் அதில் வந்து ஒரு சில்வர் சேரியட், வெள்ளியிலான ஒரு தேரில் வந்து கூட்டு வராங்க. எப்படி வந்து ஒரு வெட்டிங் செரமனி வருமோ அந்த மாதிரி மணப்பெண் மணமனை கூட்டு வர மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா 4 குதிரை வந்து அந்த வெள்ளியிலான அந்த சேரியட்டை தேரை வந்து இழுத்துட்டு போகுது. அதில் பிரபார் உட்காந்துருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பின்னால் நிறைய எலிஃபென்ட்ஸ், யானையெல்லாம் வருது. ஒரு யானையில் வந்து ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம ஏ கேவலம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்னொரு இடத்துல வந்து என்ன ஆயிடுது, சில பேர் ராமர் சீத்தை மாதிரி வேஷம் போட்டு யானை மேலே உட்காந்துருக்காங்க. சில பேர் சைத்தன்ய மகாபிரபு மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ராதாகிருஷ்ணன் மாதிரி வேஷம் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இந்த இதெல்லாம் வருது. சைத்தன்யா நித்யானந்தா ஒருத்தர் போட்டிருக்காரு, 2 பேர் போட்டிருக்காங்க. அப்புறம் ப்ரொஃபஷனல் கீர்த்தன் குரூப்லாம் வந்து அவங்களும் பாடி போகிறாங்க. ரதயாத்திரெலாம் வரும் தெரியுமா, ரதயாத்திரையில் முதல்ல ஒரு சிங்கர்ஸ் பாடுவாங்க, அதுக்கடுத்து ஒரு கீர்த்தன் குரூப் அப்படி விடலாம். அதே மாதிரி நிறைய குரூப் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதில் பிரபாத் குரூப் ஒன்று. ஓகே, அவங்களும் அந்த பிரபாத் டீமில் வந்து நிறைய அமெரிக்கன் டிசைபிள்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த பிரபுஜிஸ் மாதாஜிஸ் அவங்க குழந்தைங்களாம் வருவாங்களா, அவங்களுடைய கீர்த்தன்லாம் பார்க்க நிறைய பேர் வராங்க. ஸோ இந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறார், அவருக்கு வந்து ஒரு டிசைபிள் வந்து விசிக்கிட்டே வர்றார். 3 லட்சம் பேர் இதை அட்டன் பண்ணாங்களாம். ஓகே, அவர் பிரபாத் வரலைன்னா 1.5 லட்சம் பேர் தான் அட்டன் பண்ணியிருப்பாங்களாம். 3 லட்சம் பேர் இதை நல்லா பயங்கர ஹாப்பியாக அவங்களுக்கு. பிரபாத் ரொம்ப டயர்ட் ஆகிட்டார் இதை முடிஞ்ச உடனே. அவர் வந்து ரொம்ப பேசலை அவர். ஓகே, அப்போ யூனிவர்சிட்டி ஆஃப் பனாரஸ் அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பாய் மீட் பண்ணுறாரு. ஓகே, அந்த பையனுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் பனாரஸில் படிக்கிறான் அந்த பையனுடைய அப்பா வந்து அந்த பையனுக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய வாழ்க்கை வரலாறு கிஃப்டாக கொடுத்துருக்குறாரு. அப்போ சொல்கிறார், இந்த மாதிரி எங்கள் அப்பா எனக்கு இது கொடுத்தாங்கன்னு சொல்லி பிரபாத்தை கேட்டார். எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா சொல்கிறார், உங்கள் அப்பா வந்து ஒரு பக்தர், நீ ஏன் பக்தனை மாறக்கூடாது, ஏன் இனிஷியேஷன் என்கிட்ட வாங்கக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாரு. அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஐயோ, நான் எப்படி இனிஷியேஷன் வாங்க முடியும் அப்படின்னு கேட்குறான். அப்போ பிரபா சொல்கிறார், உங்கள் அப்பாட்ட வந்து பக்தி இருக்குது, அந்த சீடு ஓங்கி இருக்குது, இதை நீயும் வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். நான் வந்து என்னுடைய தலையெல்லாம் சேவ் பண்ண முடியாது, என்னால் குடிமையெல்லாம் வச்சுக்க முடியாதுன்னு சொல்லி இந்த பையன் சொல்கிறான். நோ பரவாயில்ல, நீ சேவ் பண்ணாட்டாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு விட்ட ஷேவ் பண்ணிக்கணும் இனிஷியேஷன் வாங்கும்போது, அதுக்கப்புறம் நீ வளர்த்துக்கோ, ஹேரை வளர்த்துக்கோன்னு சொல்கிறார். நான் எப்படிங்க தலைக்கெல்லாம் போகிறது, என்னை பார்த்து சிரிப்பாங்க எல்லோரும், காலேஜில் எல்லோரும் சிரிப்பாங்கன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். பிரபா சொல்ல, நீ இதை பற்றி கவலைப்படாத, நீ வந்து ஒரு சோல்ஜியர் கிருஷ்ணருக்கு. எப்படி வந்து மிகப்பெரிய சோல்ஜர்ஸ்லாம் கவர்மெண்ட்டை வந்து கௌரவம் பண்ணுறாங்க இல்லையா, சோல்ஜர்ஸை கௌரவ மெடல்லாம் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி கிரிட்டிசிசம் டிஃபிகல்ட்டிலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அவங்கள வந்து கௌரவிக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, சரி, இதில் ஓரளவு கன்வின்ஸ் ஆகிட்டார். அப்போ குருதட்சணை என்ன கொடுக்க முடியும், குருதட்சணை எதாவது கொடுக்கணும் இல்லையா, இனிஷியேஷன் வாங்கினா அது என்ன கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. குருதட்சணா ஃபார்மாலிட்டி தான், அதெல்லாம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டி, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, அதெல்லாம் ஓல்டு வே. மீதி என்ன பண்ணுவாங்கன்னா, இனிஷியேஷன் வாங்கினானே வீடு வீடாக போய் என்ன பண்ணுவாங்க, குரு மகாராஜுக்கு இது பண்ணுவாங்க. இதுக்காக கிருஷ்ணருக்கு இது குருவுக்கு நான் சேவன் ஆகிட்டேன்னு சொல்கிறதுக்காக பண்ணுவாங்க. அப்படி நீ என்ன கொடுக்குறியோ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். ஏதாவது கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரபா சொல்கிறார். அதனால் அவன் அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு அவங்க அப்பாட்ட சொல்கிறான். அவங்க அப்பா சொல்கிறார், நாளைக்கே நல்ல முகூர்த்தமாக இருக்குது, நீ போய் முதல்ல இனிஷியேஷன் வாங்கிடு அப்படின்னு சொல்கிறார். நாளைக்கு வந்து நித்யானந்த பிரபுடைய அப்பியரன்ஸ் டே, இது வந்து ஆன்மீக குரு எடுக்கிறது கரெக்டான நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நித்யானந்த தெரியாது அன்னைக்கு பிரபா என்ன பண்ணுறாரு, அந்த பையனை வந்து இனிஷியேட் பண்ணுறார். அவன் பையன் பேர் நிரஞ்சன தாசா. நிரஞ்சன சுவாமி கிடையாது, நிரஞ்சன தாசா. இவர் இந்தியன். இன்றைக்கி பேட்டி கூட வந்தது, அதை அனுப்பிச்சிருந்தேன், பார்த்தா பர்ஃபெக்ஷனில் குரூப் வச்சுருக்கேன். அவர் கொஞ்ச நாள் தான், கொஞ்ச காலம் தான் அவர் மீட் பண்ணியிருப்பார் பிரபாதில். இருந்தாலும் இவர் மிகப்பெரிய பக்தராக வர்றார்.
ஸோ அப்போ உடனே அவர் கேள்வி கேட்குறாரு, எனக்கும் கிருஷ்ணருக்கு என்ன உறவு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் சொல்கிறாரு, இந்த உறவெல்லாம் வந்து நீங்கள் பையன் நீங்கள் சேன் பண்ண நீங்கள் தூய்மையடைய உங்களுக்கு கிருஷ்ணருக்குள்ள உறவு தெரிய வரும். இப்போதைக்கு நீங்கள் அவசரப்படாதீங்க. முதல்ல உங்கள் நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. உங்கள் அப்பாட்ட இருக்க நம்பிக்கை இருக்க மாதிரி உங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்கணும். நீங்கள் பக்தர்களாக கொஞ்சம் கொஞ்சமாக சங்கம் வச்சுட்டு சேன் பண்ணிகிட்டே வாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியும்னு சொல்கிறார். உடனே அப்புறம் நிரஞ்சன் பிரபு வந்து என்ன பண்ணுறாரு, ஒத்துக்கிறார். என்னாச்சு? ஹரே கிருஷ்ணா. நெட்வொர்க் போயிடுச்சா? ஹரே கிருஷ்ணா மகாராஜ் கேட்குதா உங்களுக்கு இப்போ? ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாங்கிக்கிறோம், இதை முடிச்சுக்கலாம். அதோட எது கேள்வி இருக்கா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். நம்ம ஆக்சுவலாக டைம் முடிஞ்சு போச்சு. ஹரே கிருஷ்ணா. கலால் மாதாஜி கேட்குதா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஓகே, ஹரே கிருஷ்ணா.